எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் பெருமருளால் ஹிஜ்ரி 1446 வருடத்தினுடைய ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக 2 நோன்புகளை நிறைவு செய்து 3வது நாளினுடைய இரவு தொழுகையை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அமர்ந்தவர்களாக அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை செவிமடுக்கிற ஒரு பாக்கியத்தை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த அருமையான தருணத்திலே நேற்றைய தினம் ரமலானின் சட்டங்கள் என்கின்ற அடிப்படையில் சுருக்கமான சில செய்திகளை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நோன்பின் சிறப்புகள், ரமலானின் சிறப்புகள் என்கின்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தகவல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நேற்றைய தினம் உங்களுக்கும் எனக்கும் நான் ஞாபகமூட்டியதை போன்றே இன்று நான் ஞாபகமூட்டுகிறேன். எப்படி இந்த ரமலான் மாதம் முழுக்கவும் நோன்பு நோற்பதில் நாம உறுதியாக இருக்கிறோமோ, நாம தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும் என்று உறுதி கொண்டிருக்கிறோமோ, அது போன்று இன்ஷா அல்லாஹ் இரவு தொழுகையிலும் நான் ரமலான் மாதம் முழுக்கவும் பங்கு எடுப்பேன். நான் இரவு தொழுகையை ரமலானில் ஒரு நாள் விடாமல் தொடர்ந்து தொழுவேன் என்கிற ஒரு நியத்தை நாம் என்ன செய்யணும், மனதில் நிறுத்தி அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதிபுரிவானாக. அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, நோன்புக்கு பொறுத்தமட்டிலே ஏராளமான நன்மைகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் இமாம்கள் இந்த நன்மைகளை நாம் உணரக்கூடிய ரீதியில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்வார்கள். என்ன அப்படின்னா, தூவா லிமன் தரக ஷஹ்வத ஹாதிரா லிமௌஇதின் கைப் லம் யரா. தான் பார்க்காத வாக்களிக்கப்பட்டிருக்கிற நன்மைகளுக்காக தன் முன்னால் இருக்கக்கூடிய ஆசைகளை, மன இச்சைகளை விடுபவருக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் என்று சொல்வார்கள். அப்போ நோன்பு நோற்றிருக்கக்கூடிய சமயத்திலே நாம எப்படி உணவு கட்டுப்பாடு, சாப்பிடாம குடிக்காம நாம் இருக்கிறோமோ, அது போன்று நமக்கு என்ன இருக்குது, ஆசை கட்டுப்பாடு, இச்சை கட்டுப்பாடு நமக்கு என்ன இருக்குது. அதுதான் பிரதானமானது. இன்னும் சொல்லுவாங்க, நோன்பிலேயே ரொம்ப லேசான விஷயம் என்ன அப்படின்னா சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது தான். நோன்பு நோற்பதிலேயே ரொம்ப லேசான விஷயம் அப்படின்னா என்னதான், சாப்பிடாம குடிக்காம இருப்பது தான். ஆனா இன்னைக்கு பல பேர் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதா நோன்பு, சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதா நோம்பின் பிரதான விஷயம், சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதா நோம்பினுடைய பெரிய விஷயம் சொல்றாங்க. ஆனா உலமாக்கள் நோன்பை குறித்து நமக்கு வரையறை சொல்லுகிற பொழுது சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதா இந்த நோம்பிலேயே இருக்கிறதே லேசான விஷயம். அப்போ பெரிய விஷயம் என்பது, பிரதானமான விஷயம் என்பது என்னது, நம்மளுடைய இச்சைகளை கட்டுப்படுத்துவது, ஆசைகளை கட்டுப்படுத்துவது, பாவங்களின் பக்கம் நெருங்காமல் இருப்பது. அப்ப அதான் சொல்றாங்க, பார்க்காத வாக்களிக்கப்பட்டிருக்கிற நன்மைகளுக்காக முன்னாடி இருக்கக்கூடிய நோம்புடைய காலத்தில் நம்முடைய மனைவி பக்கத்தில் இருந்தாலும் அல்லாஹ் தடுத்திருக்கான் என்ன செய்யறது இல்லை, மனைவி பக்கம் இருக்கிறது இல்லை. சரியா, நமக்கு முன்னாடி சாப்பாடும் தண்ணீரும் இருந்த போதிலும் கூட நம்ம செய்யறது இல்லை, அதை சாப்பிடுறது இல்லை. இதற்காக அல்லாஹ் இந்த நோம்பின் மூலமாக நாளை மறுமை நாளிலே எனக்கு நன்மை தருவான் என்கிற அந்த எதிர்பார்ப்பினால். சரி, அப்போ இப்படிப்பட்ட இந்த நோன்புக்கு மார்க்கத்தில் ஏராளமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த அரை மணி நேரத்தில் எத்தனை விஷயங்கள் சொல்ல முடியுமோ அந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு வருட ரமலான் மாதத்தினுடைய நோன்பினால் ஒருவர் எந்த அளவுக்கு ஒரு படித்தரத்தை, பலனை நாளை மறுமை நாளில் பெற முடியும் என்பதற்கு ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி செய்றாங்க, இந்த செய்தியை, இந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பலி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து 2 மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அந்த இருவரும் ஒன்றாக என்ன பண்ணாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றாங்க. சரிங்களா, நல்லா கவனிக்கணும். பலி அப்படின்ற இடத்துல இருந்து 2 மனிதர்கள் ரசூலுல்லாஹி வந்தாங்க, 2 பேர் ஒன்றாக ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை ஏற்றார்கள். இந்த இருவரில் ஒருவர் மிக துடிப்பானவர், மற்றவரை காட்டிலும் நன்மை செய்வதிலே, இபாதத் செய்வதிலே, அமல்கள் செய்வதிலே ரொம்ப துடிப்பானவர். அதனுடைய வெளிப்பாடால் அவர் என்ன செஞ்சாரு, போர்ல பங்கெடுக்கக்கூடிய அளவு என்ன செஞ்சாரு, அவர் தள்ளப்பட்டாரு, போர்ல பங்கெடுத்தாரு. சரிங்களா, போர்ல பங்கெடுத்ததோடு மாத்திரம் இல்லாம ஒரு போர்க்களத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்டார். இவரோடு இஸ்லாத்தை ஏற்றார்ல அவருடைய இன்னொரு நண்பர், அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இவருக்கு பின்னால் 1 வருட காலம் என்ன செஞ்சாரு, இந்த துனியால வாழ்ந்தார். 1 வருஷம் கழிச்சு அவர் என்ன செஞ்சாரு, மௌத்தா போயிட்டார். இவர் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் அவர் என்ன செய்றார் அப்படின்னா, அவர் தூங்கும் பொழுது இந்த 2 பேரை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கனவுல காட்றான். சரிங்களா, என்ன அப்படின்னா, சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு முன்னால என்ன செய்யப்படுகிறது என்றால், வான
வந்து வானம் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா சொர்க்கத்தில் நுழையுமாறு என்ன செய்யறாரு, அழைப்பு கொடுக்கிறார். நம்ம தெரியுற நோன்பாளிகளுக்கு நாளை மறுமை நாளில என்ன சொர்க்கத்தின் வாய்ப்பு இருக்குது, ரய்யான் என்ற சொர்க்கத்தின் வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? இது போன்று தொழிலாளிகளுக்கு சதகா செய்தவர்களுக்கு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே அந்தந்த வாயில் வந்து என்ன செய்வாங்க, அவங்க அழைக்கப்படுவாங்க. அப்போ சொர்க்கத்தின் வாயிலில் இருந்து அந்த அதாவது மாணவர் அழைப்பாளர் என்ன செய்கிறார் என்றால், இந்த இருவரில் இரண்டாவதாக இறந்து போனார்ல, இந்த இருவரில் இரண்டாவதாக இறந்து போனார்ல, அவரை வந்து என்ன செய்யறார், முதல்ல சொர்க்கத்துக்குள்ள வாங்கன்றார். முதல்ல நீங்க சொர்க்கத்துக்குள்ள வாங்க அப்படின்றார். அவர் சொர்க்கத்துக்குள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த முதல்ல இறந்து போனார்ல, முதல்ல ஷஹீதாக்கப்பட்டார்ல, அவர் வந்து என்ன செய்யறாரு, சொர்க்கத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த வாயில அந்த மாணவர் நின்று கொண்டு முதல்ல இஸ்லாத்தை ஏற்று இறந்தவர்கள் இரண்டாம் இறந்தவரை முதல்ல சொர்க்கத்தில் நுழையுமாறும், முதலில் இறந்த ஷஹீதாக்கப்பட்ட அவரை இரண்டாவதாக சொர்க்கத்திற்குள் நுழையுமாறும் அழைப்பு கொடுக்கிறார். மூன்றாவதாக இவரை பார்த்து, யாரை பார்த்து, தல்ஹா பின் உபைதுல்லாஹ், இவரை பார்த்து அந்த மாணவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு உண்டான நேரம் இன்னும் வரல, உங்களுக்கு உண்டான நேரம் இன்னும் வரல, நீங்க என்ன செய்யுங்க, காத்திருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுதான் கனவு, இதுதான் கனவு. அப்ப இந்த கனவை குறித்து தல்ஹா பின் உபைதுல்லாஹ் என்ன செய்யறாரு, அடுத்த நாள் மக்களிடத்தில் பேசிக் கொடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா அவர் பேசிக் கொண்டார். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, முதல் உள்ளவர் இன்னொருத்தரை காட்டிலும் ரொம்ப நன்மையில ஈடுபாடானவர், இன்னொருத்தரை காட்டிலும் நன்மை ரொம்ப ஆர்வமானவர், போர்க்களத்தில் பங்கெடுத்தாரு, முஜாஹிதா போனாரு, கொல்லப்பட்டு ஷஹீதுகள் ஆனாரு. ஆனா அவரை காட்டிலும் அவருக்கு ஒரு வருடம் கழித்து சாதாரணமாக இறந்த இவர் தானே சொர்க்கத்தை முதல்ல போனாரு, இவரு தானே சொர்க்கத்தை முதல் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு இது என்ன செய்யறாரு, அவங்க சஹாபாக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா தங்களுக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ நபிகள் என்ன சொல்றாங்க, மீன் ஐயதாலிக்க தழைச்ச போன், என்ன எல்லாம் கூடி கூடி ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஆச்சரியமா அபூர்வமா பேசிட்டு இருக்கீங்க, அது என்ன அப்படின்ன உடனே சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களே, அந்த இரண்டு மனிதரை குறித்து எனக்கு என்ன செஞ்சு கனவுல காட்டப்பட்டுச்சு. அந்த இருவரில் ஒருவர் ரொம்ப நன்மை விஷயங்களை ஆர்வமுடையவராக இருந்தார், தன்னை நன்மை விஷயங்களை மற்றவரை காட்டிலும் ஈடுபடுத்திக் கொண்டார், போர்க்களத்துக்களை ஷஹீதாகவே ஆக்கப்பட்டார். ஆனா அவரை காட்டிலும் இவர் தானே முதல்ல சொர்க்கத்துல வந்து நுழைந்தார், இவர் தானே சொர்க்கத்துக்கு முதல்ல நுழையக்கூடிய அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. எனவே நாங்கள் அதை நினைச்சுதான் நினைச்சுக்கிறோம், எங்களுக்குள்ள ஆச்சரியமா பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் நபியா நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அல்லைஸகத் மக்கஸஹாதா பஅது ஸனா, அவருக்கு பிறகு ஒரு வருடம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கவில்லையா, அவரை விட இவர் இந்த உலகத்துல ஒரு வருடம் வாழ்ந்திருக்கவில்லையா? சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா மல்லாஹ்வுடைய அவருக்கு பிறகு இவர் இந்த உலகத்தில் இருக்கிறாரு, ஒரு வருடம் வாழ்ந்திருக்கிறார். வஅதக்க ரமலான ஃபஸாம வஸல்ல கதா வகதா, அவர் ரமலான் மாதத்தை அடைந்திருக்கவில்லையா, ரமலான் மாதத்தை நோன்பு நோற்றிருக்கவில்லையா, ரமலான் மாதத்தை தொழுதிருக்கவில்லையா, ரமலான் மாதத்தை இன்னைக்கு அமல்கள் செய்திருக்கவில்லையா என்று என்ன பண்றாங்க, நபிகள் கேட்கிற பொழுது கூடி இருக்கக்கூடிய சஹாபாக்கள்லாம் பலா, ஆமாம் அல்லாஹ், ஆமாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர் நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபமா பைனஹுமா அப்அது மிம்மா பைன ஸமாஇ வல் அர்த், இந்த ஒரு வருடத்தில் இவர் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தை நோன்பு நோற்று அந்த மாதத்தை தொழுது இந்த பிற அமல்கள் இவ்வாறு செய்தது காரணத்தினால் இந்த இருவருக்கு மத்தியில் எத்தனை பெரிய இடைவெளி ஏற்பட்டது என்றால், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளியை போன்று இந்த இருவருக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது நன்மை. இதுதான் ஒரு ரமலானினால் நம்மளால் பெறப்படுகின்ற நன்மை என்பது. ரமலான் வந்து நம்ம வந்து பால் அடித்து விடக்கூடாது, ரமலான மீன் அடித்து விடக்கூடாது. எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த ரமலான் அடையக்கூடிய பாக்கியம் இல்லை, சரிங்களா? இப்போ பேசிக் கொள்கிறோம் என்றால் அதனுடைய யதார்த்தம் இதுதான். ஒரு சஹாபி ஒரு வருடம் அவர் துனியாவில் வாழ்ந்து ரமலான் அடையக்கூடிய பாக்கியம் வாய்ப்பு அவருக்கு கிடைத்ததினால் அந்த ரமலான் மாதத்தை சரிவர பயன்படுத்திக் கொண்டிருந்தார். சாதாரணமாக நாம்கே மாசு ரமலானை வந்து அடைவதல்ல, நாம்கே மாசு ரமலானை கடப்பதல்ல, ரமலானில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பாஸ் செய்ய வேண்டும், எப்படி அமல் செய்ய வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்கிறதோ அந்த முறைமையில் அந்த அடிப்படையில் ஒருவர் இபாதத் செய்து இந்த ரமலானை சரிவர பயன்படுத்தினால் எப்படிப்பட்ட ஒரு டிஃபரண்ட் ஏற்படுமா, எப்படிப்பட்ட ஒரு இடைவெளி ஏற்படுமா, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறதோ அப்படிப்பட்ட இடைவெளி ஒரு ரமலானை இழந்தவருக்கும் ஒரு ரமலானை அடைந்தவருக்கும் மத்தியில் ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார் என்றால் அல்லாஹ் நம்ம ஷுக்ர் செய்யணும். ரமலான் மாதத்தை மீன் அடித்து விடக்கூடாது. எவ்வளவு பெரிய பாக்கியம் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கான். நம்ம குடும்பத்தை வாழ்ந்தவங்க, நம்ம நண்பர்களை வாழ்ந்தவங்க, மஹல்லால வாழ்ந்தவங்க, எத்தனையோ பேர்ல இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போயிருச்சு. அவங்களுக்கு பட்சம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த பாக்கியத்தை
செய்ய முடியும்? நன்மையில வானத்துக்கு பூமிக்கு மத்தியில எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு இடைவெளியை இந்த ரமலானை இழந்தவரை காட்டிலும் இந்த ரமலானை பெற்றோர் செய்ய முடியும். நாளை மறுமை நாளிலே தரஜாத்திலே உயர முடியும். அது அப்படிப்பட்ட ஒரு உயர்வை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். அதற்கு ரமலானை சரிவர பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நம்ம செய்யணும், நாம் இருக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் ரமலான் மாதத்திலே ஏராளமான நன்மைகள் இருக்கு. வானம் மற்றும் பூமி இடைவெளி அளவிற்கு இந்த ரமலானை பெறாதவரை காட்டிலும் ரமலானை பெற்றோரினால் நன்மை உயர முடியும் என்பதை ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த வரிசையில் என்னென்ன நன்மை எல்லாம் இந்த நோன்புக்கு ரமலானுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட சுருக்கமாக ஒரு 8 நன்மைகள் என்ன செய்யப்பட்டிருக்குது, ஷரியத்தில் நமக்கு வரிசைப்படி சொல்லப்பட்டிருக்குது. அதுல முதல் நன்மையாக என்ன அப்படின்னா, நான் நேற்று என்னுடைய உரையை நான் நினைவு கூறுவதை போன்று நோன்புக்குரிய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா தன்னோடு சேர்த்துக் கொள்வான், தன்னோடு சேர்த்துக் கொள்வான். உலகத்துல சில விஷயங்கள் வந்து அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்லப்படுது. உதாரணமா அல்லாஹ்வுடைய இல்லங்கள் பைத்துல்லான்னு சொல்றோம். எத்தனையோ வீடுகள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இல்லங்கள் எப்படி சொல்றோம் நம்ம பைத்துல்லா. மனிதர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் சில பேர் அல்லாஹ்வோடு சேர்க்கப்படுறாங்க. அவங்க யாரு? ரசூலுல்லாஹ். குர்ஆன போடு மனிதர்கள் இருக்காங்க. எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வோடு சேர்க்கப்படுறாங்களா? இல்ல. யார் அல்லாஹ்வோடு சேர்க்கப்படுறா? ரசூல் என்ற சாணத்தை அடைந்தவர் மாத்திரம் தான் அல்லாஹ்வோடு சேர்க்கப்படுறார், ரசூலுல்லாஹ். அப்போ இது மாதிரி சில வஸ்துக்கள் சரிங்களா, அதுதான் ஷஹ்ருல்லாஹ். 12 மாதங்கள் இருக்குது. ஒரு மாதம் அல்லாஹ்வோடு சேர்க்கப்படுது. என்ன மாதம்? முஹர்ரம் மாதம். அப்படிதானே? ஷஹ்ருல்லாஹ் அப்படின்னு என்ன செய்றோம்? நம்ம அல்லாஹ்வோடு சேர்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வோடு எதெல்லாம் சேர்க்கப்படுகிறதோ அதுவெல்லாம் மற்றதை காட்டிலும் கூடுதல் நன்மை வாய்ந்தது, கூடுதல் அந்தஸ்துக்குரியது, கூடுதல் சிறப்புக்குரியது. என்ன பண்ண முடியுது, நம்மளால புரிய முடிகிறது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம எவ்வளவோ இபாதத் செய்றோம். காலை எழுந்ததில் இருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் திக்ருகளாக, துஆக்களாக, தொழுகைகளாக, சரிங்களா, சதகாக்களாக, குர்ஆன் ஓதுவதாக, தாவா பணியில் ஈடுபடுவதாக எவ்வளவோ நன்மையான விஷயங்கள் செய்றோம். எத்தனையோ இபாதத்துகள் செய்றோம், எவ்வளவு அமல்கள் செய்றோம். ஆனா இந்த அமல்களில் ஒரு அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோடு சேர்த்துக்கிறான். அஸ்ஸௌமு லீ அப்படின்றான். இந்த நோன்பு எனக்குரியது, இதற்கு நானே நன்மையை தருவேன், இதற்கு நானே நன்மையை கொடுப்பேன் என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வார்த்தையிலேயே மற்ற இபாதத்துகளை காட்டிலும் மற்ற அமல்களை காட்டிலும் இந்த நோன்பு எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இபாதத், சிறப்பான ஒரு அமல் என்பதை செய்ய முடியும், நம்மளால புரிய முடியும். இப்போ ஒரு கேள்வி நமக்கு வரலாம், அப்போ தொழுகைக்கெல்லாம் யார் கூலி கொடுப்பா? அல்லாஹ் சொல்றான் நோன்பு எனக்கே உரியது, அதுக்கு நான் கூலியை நானே கொடுப்பேன் அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்படின்னா அப்போ தொழுகை என்ன நம்ம யாருக்காக செய்யறோம்? அல்லாஹ்க்காக தானே செய்யறோம். அதுக்கு நான் கூலி அல்லாஹ் தான் தருவான். தர்மம் யாருக்காக செய்யறோம்? அல்லாஹ்க்காக தான் செய்யறோம். அதுக்கு நான் கூலி அவன் தானே நமக்கு தருவான். அப்ப இந்த நோன்பை மாத்திரம் பிரத்யேகப்படுத்தி சொல்வதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, இமாம்கள் இதுக்கு 2 விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, அதாவது இதற்கு முன்னாடி முன்சென்ற சமூகங்களையும் சரி, இப்போது இருக்கக்கூடிய சமூகங்களையும் சரி, மனிதனுடைய எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இணை தெய்வங்களுக்கு செய்திருக்கிறார்கள். இணை தெய்வங்களுக்கு, துணை தெய்வங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்த இபாதத்துகளை செய்திருக்கிறார்கள். உதாரணமா பிரார்த்திப்பது, செய்யறாங்க. நபிகள் காலத்துல அங்க இருந்த அந்த சிறைகளுக்காக செஞ்சிருக்கிறாங்க, சிறைகளுக்கு சென்று பிரார்த்தனை முன்னெடுத்திருக்கிறாங்க, நேர்ச்சி செஞ்சிருக்கிறாங்க, அறுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இன்னும் நிறைய இது போன்ற அமல்களை, இபாதத்துகளை இணை தெய்வங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அவர்கள் கூட இணை தெய்வங்களுக்கு செய்யாம வந்த ஒரு இபாதத்து விட்டால் இதுதான் நோன்பு தான். இணை தெய்வங்கள் எல்லா இபாதத்தையும் செஞ்சுட்டாங்க. சரிங்களா? இணை தெய்வங்களுக்கு பிரார்த்திக்கிறது, இறை தெய்வங்கள் பேர்ல நேர்ச்சி செய்வது, இணை தெய்வங்களுக்கு அறுத்து பலியிடுவது, இணை தெய்வங்களுக்கு போயிட்டு தங்கி வழிபடுவது, இணை தெய்வங்களை வளம் வருவது, இப்படி எல்லாத்தையும் இணை தெய்வம் செஞ்சுட்டாங்க. ஆனா இந்த இணை தெய்வங்களுக்கு அன்றைய காலங்களிலே செய்து வராத இபாதத்தாக அமலாக தான் இருந்திருக்குது நோன்பு தான். அந்த நோன்பு ஒன்றை மாத்திரம் ஆதி காலத்திலிருந்து நபிகள் நாயகம் காலம் வரைக்கும் முஷ்ரிக்குகள் கூட, இணை வைப்பவர்கள் கூட அந்த நோன்பை என்ன செஞ்சதில்லை, அவங்க இணை தெய்வம் செஞ்சதில்லை. இணை தெய்வங்களுக்கு அவங்க செஞ்சதில்லை. அந்த நோன்பு என்கிற அந்த இபாதத்தை மாத்திரம், அந்த அமலை மாத்திரம் யாராவது செய்யக்கூடாது இருக்கிறாங்க, அல்லாஹ்க்காக செய்யக்கூடாது இருக்காங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த நோன்பு முன்சென்ற காலங்களில் இணை வைக்கக்கூடிய சமுதாயம் கூட அந்த நோன்பை மாத்திரம் யாருக்காக செய்வாங்க? அல்லாஹ்க்காக செய்வாங்க. அந்த நோன்பை பிரிதொரு இணை தெய்வத்துக்கு பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் அஸ்ஸௌமு லீ, நோன்பு என்பது எனக்குரியது, என்னுடைய அல்லாஹ்க்காக செய்யப்படுகிற இன்னொரு இபாதத்தை அமல்களை இணை தெய்வங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்கள் கூட ஒரு இபாதத்தை, ஒரு அமலை இணை தெய்வங்களுக்கு செய்யாம வந்திருக்காங்கன்னா அதுதான் நோன்பு மாத்திரம் தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அஸ்ஸௌமு லீ, நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நானே நன்மையை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற பொழுது நமக்கு எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, ஒரு இபாதத் செய்யறோம் அப்படின்னா, ஒரு அமல் செய்யறோம் அப்படின்னா அதற்கு நன்மை என்ன
அப்படின்ட்டு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு அப்படிதானே. உதாரணமா குர்ஆன் எடுத்து ஓதுங்க, குர்ஆன் எடுத்து ஓதுவோம், ஏன்னா குர்ஆன் ஓதுனா நமக்கு நன்மைங்க அப்படின்னு சொல்லப்படுகிற பொழுது என்ன நன்மை அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு எடுத்து ஓதுனா 10 நன்மை அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அது மாதிரி எல்லா இபாதத்துகளுமே எல்லா அமல்களுமே என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நன்மைகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நன்மைகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு நன்மை நாம் செய்வோம் அப்படின்னா அதற்கு மினிமம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ரிவார்ட் கொடுக்குறான், எவ்வளவு நன்மை கொடுக்குறான், 10 நன்மை கொடுக்குறான். நாம ஒரு நன்மையான காரியம் செய்வோம், குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் சரி, சதகா செய்வதாக இருந்தாலும் சரி, தொழுவதாக இருந்தாலும் சரி, உறவை பேணுவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நன்மையான காரியம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிக்கா அவன் என்ன பண்ணிடுறான், 10 நன்மை கொடுத்துறான். 1க்கு 10. ஏன்னா நமக்கு தொழுகை ஆரம்பத்தில் எத்தனை வக்தா கடமையாக்கப்பட்டுச்சு, 50 வக்தா கடமையாக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ எத்தனை வக்தா தொழுதுட்டு இருக்கிறோம், 5 வக்தா. 5 வக்தா தொழுதா நமக்கு எத்தனை வக்துக்கு முன்னாடி கிடைக்குது, 50 வக்துக்கு முன்னாடி கிடைக்குது. எப்படி சாத்தியம், எப்படி அது கடமையாக்கப்படுறது? 50 வக்தா கடமையாக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பேசி 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 50 எவ்வளவு குறைச்சிட்டாங்க, சுருக்கிட்டாங்க. 5 வக்தா குறைச்சிட்டாங்க, 5 வக்தா சுருக்கிட்டாங்க. ஆனா 5 வக்து தான் நம்ம தொழுதாலும் நமக்கு எத்தனை வக்துக்கு முன்னாடி கிடைக்கும், 50 வக்துக்கு முன்னாடி கிடைக்கும். எப்படி? ஏன்னா நமக்கு அல்லாஹ் வாக்களிச்சது என்ன, 1க்கு 10. அல்லாஹ் நமக்கு வாக்களிச்சது என்ன, 1க்கு 10. சரிங்களா? அல்லாஹ் 5 வக்து தொழுதாலும் 5 × 10 எவ்வளவு ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு. அப்ப மினிமம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அமலுக்கு ஒரு இபாதத்துக்கு என்ன செஞ்சிடறான், மினிமம் 10 கொடுத்துறான். அவர் நல்ல இறைச்சவாதியாக இருக்கிறார், நல்ல இஹ்லாஸோடு செய்யறாரு. சரிங்களா? உலக ஆராய்ச்சி அவர் தேடல. சரிங்களா? ரொம்ப அந்த இபாதத்துல அந்த அமல்ல ரொம்ப பரிபூர்ணமான குறையில்லாத நிலையில அந்த இபாதத்தை செய்கிறார் என்றால் அவருடைய ஈடுபாடு, அவருடைய இறையச்சம், அவருடைய இஹ்லாஸ் இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கிட்டு அந்த நன்மை எத்தனை மடங்கு வரைக்கும் அதிகப்படுத்தலாம், மேக்ஸிமம் 700. குறைந்தபட்சம் 10 மடங்கு, அதிகபட்சம் என்னது 700 மடங்கு. இதுதான் ஒவ்வொரு நன்மைக்கும் இந்த மார்க்கத்திலே வரையறுக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் எதுவா இருந்தாலும் சரி அது வரையறுக்கப்பட்டது இதுதான், 10 இருந்து 700. ஆனா நோன்புக்கு இந்த வரையறை கிடையாது. நோன்புக்கு இந்த வரையறை கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரையறை இல்லாமல் அளவு இல்லாமல் ஒரு இபாதத்துக்கு ஒரு அமலுக்கு நன்மை தருவதாக சொல்லி இருக்கிறான் என்றால் இதற்கு தான், இந்த நோன்புக்கு தான். சரி, அந்த அளவுக்கு வரையறை இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் நிரப்பமான ஒரு கூலி பெற்று தரக்கூடிய ஒரு அமலாக ஒரு இபாதத்தாக இருக்கிறது இந்த நோன்பு இருக்கு. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா இந்த குறிப்பாக இந்த ரமலானுடைய நோன்பு என்பது 2 விஷயங்களை ஒன்றுபடுது. அதனால இன்னும் கூடுதல் சிறப்புக்குரியது என்று சொல்றாங்க. அது எப்படி 2 விஷயங்கள் ஒன்றுபடுது அப்படின்னா, ஒன்று நோன்பு என்பதே மற்ற இபாதத்தை காட்டிலும் சிறப்பானது. உதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை திங்கட்கிழமை நோன்பு வைப்பாங்க. ஏன் நோன்பு வைப்பாங்க? ஏன்னா வியாழக்கிழமை நபிகள் நாயகம் நோன்பு வைக்கும்போது சொல்லுவாங்க, வியாழக்கிழமை தான் ஒரு அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுது, அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுது. எனவே அன்றைய நாளில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்றைய நாளில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதே மாதிரி ஷாபான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைப்பாங்க. ஏன் அதிகமா ஷாபான் மாதம் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்படுகிற பொழுது, ஷாபானுடைய மாதத்திலும் அடியார்களுடைய இயர்லி ரிப்போர்ட் இருக்குல்ல, நாம எப்படி ஆபீஸ்ல டெய்லி ரிப்போர்ட் கேட்கறாங்க, வீக்லி ரிப்போர்ட் கேட்கறாங்க, இயர்லி ரிப்போர்ட் இருக்குல்ல, அது மாதிரி வருடாந்திர அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிற மாதம் இந்த மாதம் ஷாபானுடைய மாதம். அப்போ என்னுடைய இபாதத்துகள், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிற பொழுது நான் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் இந்த நோன்பு பிடித்து காண்பிப்பதன் மூலமாக அவங்க எதை உணர்த்துறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இபாதத்தாக எது இருக்குது, நோன்பு என்பது இருக்கிறது. சோ என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிற பொழுது நான் எப்படி இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன், ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்ன பண்றாங்க நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப இபாதத்துல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இபாதத் என்பது நோன்பாக இருக்கிறது. இரண்டாவதாக காலத்தில் சிறந்த ஒரு காலமாக இது இருக்குது, ரமலானுடைய காலமாக இருக்கிறது, ரமலானுடைய காலமாக இருக்கிறது. இப்போ உதாரணமா நம்ம வளமையா செய்யக்கூடிய அமல்கள், வளமையா செய்யக்கூடிய இபாதத்துகள், இது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள் நம்ம செய்வோம் அப்படின்னா அது இன்னும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. நம்ம எக்ஸ்ட்ராவே செய்ய மாட்டோம், அதே வளமையா செய்யக்கூடிய அமல்கள் தான், வளமையா செய்யக்கூடிய இபாதத்துகள் தான். ஆனா அதையே துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள் செய்கிற பொழுது அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப இருக்குது, பிடித்தமானதாக இருக்கிறது. அப்படியே சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு அமல்களிலேயே மிகவும் பிடித்தமானது எந்த அமல்கள் என்றால் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாளில் செய்யப்படுகின்ற அமல்கள். அப்போ இங்க அமல் எதை வச்சு சிறப்படுது, அந்த காலத்தை வச்சு. அதே வளமையான அமல்கள் தான், ஆனா துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாளில் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா அந்த நாட்கள் சிறந்தது, அந்த காலம் சிறந்தது. அப்ப அது மாதிரி ரமலான்
ரமலானுடைய மாதம் சிறப்பான ஒரு மாதம் தானே, ரமலானுடைய காலம் சிறப்பான ஒரு காலம். அப்ப சிறப்பான ஒரு இபாதத்தும் சிறப்பான ஒரு காலம் என்ன செய்திருக்க ஒன்று உண்டு. ரமலானுடைய மாதத்துல சிறப்பான ஒரு இபாதத்தும் சிறப்பான ஒரு காலம் ஒன்று கூடக்கூடிய காரணத்தினால் இதனுடைய நன்மை என்ன ஆகுது, பன்மடங்கு ஆகிறது என்பதை என்ன செய்யணும், நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இந்த நோம்புக்குண்டான நன்மையை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் என்ன சொல்றான், நானே தருகிறேன் என்று சொல்றான். இந்த நோம்புக்குண்டான நன்மை என்ன செய்யப்படல, வரையறுக்கப்படல. இந்த நோன்பு என்பது எப்படியாக இருக்கிறது என்றால் இபாதத்திலேயே சிறப்பான இபாதத்தாகவும் இருக்கிறது, ரமலானிலே செய்கிற பொழுது சிறப்பான ஒரு காலத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாகவும் இருக்கிறது. சரிங்களா, இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா ரொம்ப கவனிக்க வேண்டிய இந்த நோம்பினுடைய சிறப்பு என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. புகாரிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், லிகுல்லி அமலின் கஃபாரா, லிகுல்லி அமலின் கஃபாரா. கஃபாரா தெரியும் உங்களுக்கு, கஃபாரா பரிகாரம். எல்லா அமல்களுக்குமே பரிகாரம் இருக்கு, எல்லா அமல்களுக்குமே பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த தொடர்ந்து சொல்லி காண்பிக்கிறாங்க. நோன்பை தருகிறார் அப்படின்ட்டு, நோன்பு என்பது எனக்கு புரியுது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று தொடர்ந்து வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை வைத்து இமாம் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, நாளை வறுமை நாளிலே நாம் இபாதத்துகளோடு அமல்களோடு அல்லாஹ்விடத்தை போகிற பொழுது நமக்கு எதிராக யாராவது குற்றம் சுமத்தி இருப்பார்கள் என்றால் அப்ப என்ன நடக்கும், நான் இபாதத் இருக்கிறேன், நான் அமல் செஞ்சிருக்கிறேன், இந்த இபாதத்தோடு அமலோடு அல்லாஹ்விடத்தை செல்கிறேன் நன்மையை பெறுவதற்காக. எனக்கு எதிராக ஒருத்தர் வந்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார், இறைவா இந்த அடியான் என்னுடைய கண்ணியத்தை விளையாடி விட்டான், என்னை அவமானப்படுத்தி விட்டான், என்னை அசிங்கப்படுத்தி விட்டான் என்று எனக்கு எதிராக முறையிட்டு நிற்கிறார். இப்ப அல்லாஹ் என்ன செய்வான், என் நன்மை எல்லாம் எனக்கு கொடுத்துருவோம், என் தொழுகை போச்சு, என் சதக்கா போச்சு, நான் ஓதுன குர்ஆன் போச்சு, சரிங்களா, நான் செய்த தாவா பணி போயிடுச்சு. இப்படியே எல்லாமே கஃபாரா பரிகாரம் ஆயிடுச்சு, நான் செய்த தவறுகளுக்கு பரிகாரமா ஆயிடுச்சு. இல்ல நோன்பை தவிர, நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களுக்கு பரிகாரமா விட்டுற மாட்டான். அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அல்லாஹ் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்படி ஒரு சூழல் நமக்கு எதிராக குற்றம் சுமத்தி வருபவர்களுக்கு எல்லாம் நம்மளுடைய அமலியை அல்லாஹ் பரிகாரமா ஆக்கி, இவன் தொழுகை எடுத்துக்க, அது நன்மை எடுத்துக்க, இவன் ஓதுன குர்ஆன் நன்மை எடுத்துக்க, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதிராக குற்றம் சுமத்தியவர்களுக்கு நம்முடைய அமலையே பரிகாரமாக ஆக்கி கொடுத்துருவான். சரிங்களா, அப்படி ஆக்கி கொடுத்தும் முடிவு பெறாமல் நமக்கு எதிராக குற்றம் சுமத்தி வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்மளுடைய எல்லா இபாதத்தும் காலி ஆயிடுச்சு, நம்மளுடைய எல்லா அமலும் காலி ஆயிடுச்சு, பாக்கி மிச்சம் என்னதான் இருக்குது, நம்ம செய்த நோன்பு தான் இருக்குது, நோன்பு என்ற இபாதத் தான் இருக்குது, நோன்பு என்ற அமல் தான் இருக்குது அப்படின்னா அதை அல்லாஹ் பரிகாரமா ஆக்கிட மாட்டான். செய்த குற்றத்துக்கு தவறுக்கு அதை பரிகாரமாக ஆக்கி நன்மை இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிட மாட்டான். அவர் நோன்பு நோற்றார் என்கிற காரணத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குற்றவாளிக்கு நன்மை கொடுப்பதற்கு அவனை செஞ்சிடறான், பொறுப்பேற்றுக் கொள்றான். இந்த அளவுக்கு நாளை மறுமை நாளிலே நம்ம ஒரு எதிராளி கூட நமக்கு இந்த நன்மை கிடைக்க முடியாது. நாம எதிராளிகளை தேடிக்கொள்ளக்கூடாது, எதிராளிகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. நமக்கு எதிராக அல்லாஹ் நாளை மறுமையான முறை எடுக்கிற குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு நாம செயல்படக்கூடாது. இதையும் மீறி நான் எனக்கு குற்றம் சுமத்துற மாதிரி, எனக்கு எதிராக புகார் தெரிவிக்கிற மாதிரி நாளை மறுமை நாளிலே அடியாக வந்தாலுமே கூட என்னுடைய இன்னத்தை பார்த்து நன்மையை அவங்களால எடுத்துக்கொண்டு போய்விட முடியும். எந்த நன்மைக்கும் எடுத்துக்கொண்டு போக முடியாது, நோன்பை நன்மை எடுத்துக்கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு நன்மைக்குரியது. ஏன் அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபிகள் நாயகம் இந்த நோன்பின் மீது அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு பெரும் ஈடுபாடோடு செய்திருக்காங்க அப்படின்னா, நோன்பின் நன்மையை எவராலும் எடுத்துட்டு போக முடியாது. நோன்பின் நன்மை என்பது எனக்கானது மாத்திரம்தான், நோன்பின் நன்மை என்பது எனக்காக மாத்திரம் தான். அந்த அளவு சஹாபாக்கள் சமைச்சிருக்காங்க, நோன்பின் விஷயத்துல ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கிறாங்க, ஆர்வமாக இருந்திருக்காங்க செய்யக்கூடியது நம்மளால பார்க்க முடியாது. சரிங்களா, அப்ப இந்த அளவுக்கு நோன்பினுடைய நன்மையை பொறுத்த மட்டும் நம்முடைய எதிராளிகள் கூட செய்ய முடியாது, அதை எடுத்துக்கொண்டு சொல்ல முடியாது. அப்படி ஒரு எதிராளியை சமம் செய்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ் நமக்கு பொறுப்பேற்றுவான். சரி, உன்னை வந்து இந்த மாதிரி அவன் துனியா வாழ்கிறவர்கள் படித்து விட்டான், உன் நபியத்தை விட்டாடி விட்டான், அவன் நோன்பாளி என்கிற காரணத்தினால் அவனுக்கு உண்டான அவன் செய்ய வேண்டிய அவனால் உனக்கு வர வேண்டிய நன்மைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு செஞ்ச அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம விஷயத்தை அவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க, சொல்லி காமிக்கிறாங்க. இது ரெண்டாவது. அடுத்து என்னன்னா, நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க, நோன்பாளியை பொறுத்தமட்டில் அவருக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது, இரண்டு சந்தோஷங்கள் இருக்கிறது. ஒரு சந்தோஷம் என்ன, இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தில், இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஒரு சந்தோஷம், அது உண்மையிலே சந்தோஷம் தான், அது உண்மையிலேயே சந்தோஷம் தான். அதாவது அன்றாடம் செய்து வரக்கூடிய விஷயத்தை கொஞ்ச நேரம் செய்யக்கூடாது தடுத்து இருந்துட்டு அதை செய்வதற்கு ஒரு அனுமதி எடுக்கிற பொழுது நமக்கு சந்தோஷம் தான். நம்ம புதுசா இப்போதான் சாப்பிட போறோம் கிடையாது,
நம்ம வளமையா சாப்பிட்டு வந்த தான். ஆனா நோம்புடைய காலத்தை என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன், அந்த காலையிலிருந்து மகரிபுடைய நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது ஒரு கட்டுப்பாடு. நம்ம கையை கட்டி போட்டுட்டான், வாயை கட்டி போட்டுட்டான், முன்னாடி இருந்தாலும் சாப்பிட முடியாது, முன்னாடி இருந்தாலும் எடுத்து பிடிக்க முடியாது. அப்போ நமக்கு அல்லாஹ் சொன்ன கையையும் வாயை கட்டி போட்டுருக்கிற பொழுது அந்த இஃப்தாருடைய நேரத்தை அல்லாஹ் சொன்ன என்ன பண்றான், கையை வாய் திறந்துடுவான், எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு பொழுது அது ஒரு ஆனந்தம் தானே, அது ஒரு சந்தோஷம் தானே. சரிங்களா? நான் வளமையா செஞ்சுட்டு வந்ததை செய்யக்கூடாது கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது செஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையில நமக்கு என்னதான் வரும், ஒரு சந்தோஷம் தான் ஏற்படும். சரிங்களா? இது நம்ம சின்ன வயசுலயே அனுபவிச்சிருக்கோம். சரிங்களா? உதாரணமா ஸ்கூல்ல வந்து டீச்சர் சொல்றாரு யாரும் பேசக்கூடாது அப்படின்ட்டு. சரிங்களா? யாரும் பேசக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ பேசாமே இருக்கக்கூடிய சமயத்துல சரி ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் பேச விடுறாரு அப்படின்னா சந்தோஷம் தான், பேச விடுறாரு அப்படின்னா சந்தோஷம் தான். அது மாதிரி நோம்பாளிகளுக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தில், இன்னொரு சந்தோஷம் என்னது, மாஷா அல்லாஹ், இந்த இபாதத்துக்கு உண்டான நன்மை அல்லாஹ்விடத்தில் பெறுகிற பொழுது, இந்த இபாதத்துக்கு உண்டான நன்மையை அல்லாஹ்விடத்தில் பெறுகிற, நோம்புக்கு உண்டான நன்மை அல்லாஹ்விடத்தில் பெறுகிற பொழுது. ஏன்னா நோம்புக்கு உண்டான நன்மை வரையறுக்கப்படல, இந்த நோம்புக்கு உண்டான நன்மை இவ்வளவுதான் அப்படின்ட்டு யாராலும் பேச முடியாது, யூகிக்கவே முடியாது. அப்போ நாளை மறுநாள் இதுக்கு நன்மையை பெறுகிற பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல, ஏன்னா அப்போதான் அவருக்கு புறப்படும் இதுக்கு இந்த இவ்வளவு நன்மையா, இதற்கு இவ்வளவு நன்மையா, இதுக்கு இவ்வளவு அல்லாஹ் நன்மை நமக்கு கொடுப்பானா அப்படின்னு நன்மையை பெறுகிற போது ஒரு ஆனந்தம் ஏற்படும். இதுவரைக்கும் நன்மை இந்த இபாதத் செய்யறோம், இந்த நோன்பு நோக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு நன்மை தருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம என்ன பண்றோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன நன்மை, ஏது நன்மை, எவ்வளவு நன்மை எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோம்புக்கு உண்டான நன்மை மாத்திரம் அவனுடைய என்ன சொல்றது முழு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டான். நான் அவனுக்கு தரேன், நீ வா, அல்லாஹ் கொடுக்கலாதான் எப்படி கொடுப்பான், நான் உனக்கு தரேன் வா அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, நாளை சந்திக்கிற பொழுது இந்த நோன்பு என்கிற இபாதத்தை செய்தவனா நீ என்னிடத்தை வருகிற பொழுது அதுக்குண்டான நன்மை நான் உனக்கு தரேன் வா அப்படின்னு அல்லாஹ் சும்மா கூடுகிற பொழுது அந்த நன்மை அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கொடுக்கிற பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. இது நோம்புக்கு உண்டான அடுத்த நன்மை. அடுத்து என்ன நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் என்பது கஸ்தூரி மனத்தை விட அல்லாஹ்விடத்தில் மேலானது, கஸ்தூரி மனத்தை விட அல்லாஹ்விடத்தில் மேலானது. இதுல கவனிக்கணும். அதாவது இது வந்து என்ன அப்படின்னா வெறும் வயிற்றினால் வரக்கூடிய துர்நாற்றம், பல் விளக்காதனால் வரக்கூடியது. சில நோம்பு நோட்டு இருக்கிறாங்க, சில பேர் வந்து பல் விளக்காத துர்நாற்றமா இருக்குது அப்படின்னா அதற்கு கைச சாதகம் பயன்படுத்தி கொண்டுட்டு நோம்பாளி நாத்தம் அடிச்சிருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்து அதை நமக்கு வலியுறுத்திருக்காங்க, அந்த அளவுக்கு வலியுறுத்திருக்காங்க. சரிங்களா? பல்லை சுத்தமாக இருப்பது, வாய் சுத்தமாக இருப்பது அந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, வலியுறுத்தப்பட்டிருக்கு. சொல்றாங்க என் உம்மத்தின் மீது கடமையாகி விடுமோ என்கிற பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றார். நான் ஒவ்வொரு தொழுகையின் போதும் மிஸ்வாக் செய்வதை அவர் ஏற்றிருக்கு, மிஸ்வாக் செய்வதை அவருக்கு நான் கட்டளை பிறப்பித்திருப்பேன் பண்றாங்க நபிகள் நாயகம் சொல்லி காட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வாய் சுத்தமாக இட்டுக் கொள்வது, பள்ளி சுத்தமாக வைத்துக் கொள்வது அது வளமையாக செய்து வரக்கூடியது. இது என்ன துர்நாற்றம் என்றால் வயிறு காலியாக இருந்தால் வரக்கூடிய ஸ்மெல், வயிறு காலியாக இருந்தால் வாய் வழியாக வரக்கூடிய பேசக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்மெல். இதை உண்மையிலே நாமே என்ன செய்வோம் அப்படின்னா கொஞ்சம் அநாகரிகமாக தான் யோசிப்போம். நோம்பாளியா இருக்கிறோம், பேசும்பொழுது ஒரு அந்த காலி அது அது எதை கொண்டு துணிப்படுத்த முடியாது. வாய் நாற்றத்தை, பல் நாற்றத்தை நாம் என்ன செய்யலாம், பல்வெளிக்கோ மிஸ்வாக் செஞ்சோ அந்த நாற்றத்தை போய்விக் கொள்ளலாம். ஆனா வயிற்று நாற்றம் இருக்கிறதுல அதை எதை கொண்டும் பண்ண முடியாது. சாப்பிட்டாலும் நாத்தம் ஆடணும், சாப்பிட்டாலும் நாத்தம் வராம இருக்கும். அது இதுவே நமக்கு எப்படி இருக்கும், அசௌகரியமா தான் இருக்கும். இது நமக்கு எப்படி இருக்கும், அசௌகரியமா தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காமிக்கிறான், அது ஒரு அசௌகரியமாக இருந்த போதிலும் அது அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்டது, மிஸ்கை விட மேலானது. மிஸ்கனா கஸ்தூரி, கஸ்தூரி மனத்தை விட மேலானது என்று என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காமிக்கிறான். அப்ப நம்ம யோசிப்போம், அல்லாஹ் சுப்ஹானஹு சிறப்பித்து சொல்றான் போல இருக்கு அப்படின்ட்டு. சிறப்பித்து சொல்வதல்ல, நாளை வறுமை நாளிலே அவளது கஸ்தூரி மனம் வீசும். நாளை வறுமை நோன்பாளியாக இருக்கிறாங்கல்ல, அவங்களது என்ன செய்யும், கஸ்தூரி மனம் வீசும். அந்த கஸ்தூரி மனம் அவங்களது வீசுவது மீது தெரிந்து கொள்ளலாம் இவங்க யார் என்று, நோன்பாளிகள் என்று. இந்த உலகத்துல வந்து சில பேர் ரொம்ப காஸ்ட்லியான ஸ்ப்ரே அடிச்சுட்டு வருவாங்க, ஒன் மேன் ஷோவா எனக்கு தெரிஞ்சு ஒன் மேன் ஷோ அடிச்சுட்டு வருவாங்க, அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். சரிங்களா? அப்போ அவரை பொறுத்த மட்டும் அவர் தான் ஒன் மேன் ஷோ அடிப்பாரு, அவர் தான் ஒன் மேன் ஷோ அடிப்பாரு அப்படின்ட்டு அந்த ஸ்மெல்ல வச்சு செய்வான், அவங்களோட அடையாளம் கொண்டு கொள்வாரு. சரிங்களா? ஏன்னா சில பேர்லாம் நாம எந்த அளவுக்கு செலவு செய்யறோம் அப்படின்னு தெரியல, சில பேர் இருக்கிறாங்க லட்சக்கணக்கில் கூட அத்தருக்கு ஸ்ப்ரேலாம் செலவு பண்ணாங்க, லட்சக்கணக்கில்.
நாம் ஏதோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அது இதுன்னு ஒரு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் லட்சக்கணக்கில் கூட அத்தர்களுக்கு மனங்களுக்கு பணத்தை பயன்படுத்தக்கூடிய இருக்கிறாங்க. ஒன்று அந்த மனத்தை விரும்புவது, இரண்டாவது தங்களை அந்த இடத்துல அடையாளப்படுத்திக் கொள்வது. அவர் போட்ட ஒரு ஸ்மெல் ரொம்ப தூக்கலா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும், அடுத்தால கேட்க வைக்கும். இது என்னங்க ஸ்ப்ரே, இது என்னங்க அத்தது, இவ்வளோ நறுமணமா இருக்குது, இவ்வளோ மனம் வீசுது. அவர் அந்த ஒரு ஸ்பாட்ல போனாருன்னா அந்த இடமே மனக்கமடும், அந்த இடமே மனக்கமடும். சரிங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான், நாளை மறுமை நாளில் நோன்பாளி இடத்துல கஸ்தூரி மனத்தை விட மேலான ஒரு மனம் உள்ளது. ஆனா அது நம்ம இருக்கணும், நோன்பாளியாக இருந்தால் நாளை மறுமை நாளிலே அவருடைய கஸ்தூரி மனம் வீசும் என்பதை இந்த மார்க்கம் என்ன பண்ணுது, நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சரிங்களா? இது 4வது சிறப்பு. அடுத்து வந்து 5வது சிறப்பு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி சொர்க்கத்துடைய பல வாசல்கள் இருக்கின்ற சமயத்தில் நோன்பாளில் மாத்திரம் பிரத்யேகமாக அழைக்கப்படக்கூடிய வாசல் என்பது என்ன வாசல்? ரையான் என்கிற அந்த வாசல் வழியாக என்ன செய்வாங்க, அந்த நோன்பாளி அழைக்கப்படுவாங்க. இது எந்த அளவுக்கு சிறப்பான வாசல் பாருங்க. நோன்பாளியை தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியாக போக முடியாது. நோன்பாளியை தவிர அவர் என்னதான் பெரிய முஜாஹிதாவே இருக்கட்டும், ஹஜ் செய்தவராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய இமாத், எவ்வளவு பெரிய அமல், தன்னுடைய சொத்தையே கோடிகள் அல்லாஹ்வுடைய வழியில் அள்ளி கொடுத்தா இருக்கட்டும், அவர் சொர்க்கத்தில் இடம் இருக்குது, சொர்க்கத்தில் உயர்ந்த ஸ்தானம் இருக்குது, உயர்ந்த அந்தஸ்து இருக்குது, அதுக்கெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ரையான் என்கிற அந்த வழிமுறை அவர் வர முடியுமா? யார் இறைவா, நான் கோடி கணக்கில் ஒழிய சொத்தை அள்ளி கொடுத்தவனாயிற்றே, நான் ஹஜ் செய்தவனாயிற்றே அப்படின்ட்டு சொல்லி இந்த ரையானுடைய வாய் வழியாக அவரால் சொல்ல முடியாது. ரையான் என்கிற வாய் வழியாக அவர் வர வேண்டும் என்றால், வர முடியும் என்றால் யாரால் மாத்திரம் வர முடியும்? நோன்பாளிகள் மூலம், நோன்பாளிகள் மாத்திரம் தான் வர முடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, எதுக்குள்ள மின்வா சாய்க்கு ஒழிக்காம அந்த ரையான் என்கிற வாயின் வழியாக நோன்பாளிகள் மாத்திரம் தான் நுழைவார்கள். நான் எதுக்குள்ள மாகும் அகதும் கையும், அவர் அல்லாத வேறு எவரும் அந்த வாயின் வழியாக போயிட முடியாது, வாயின் வழியாக போயிட முடியாது. நான் நோன்பாளி, எனக்கு பார்த்து ஒரு பெரிய முஜாஹித் இருக்கிறாரு, எனக்கு பிறகு ஹஜ் செஞ்சவர் இருக்கிறாரு, என் கூட கோடி எடுத்து அல்லாஹ் வழியில கொடுத்தவர் இருக்கிறாரு, அவரை என் கூட கூட்டிட்டு போயிட முடியாது. என்னோட பெரிய இபாதத் யார் தானேங்க? நோன்பு, நான் நோன்பு போட்டுருக்கிறேன், என்னோட நீங்க பெரிய இபாதத் செஞ்சவர் தானே, பெரிய அளவுக்கு சொத்துக்களை அல்லாஹ் வழியில கொட்டி கொடுத்தவர் தானே, வாங்க போயிடலாம், எனக்கே அனுமதி இருக்கும்போது உங்களுக்கு அனுமதி இல்லாம இருக்கும், வாங்க அப்படிலாம் கூட்டு போயிட முடியாது. அந்த வழி நோன்பாளிகளுக்கான வழி, அவரோடு வேற எவரும் கிடையாது, அந்த வழி மூலமாக வந்துவிட முடியாதுன்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க. மேலும் சொல்றாங்க பாருங்க, ஃபைதா தஹல ஆகிரும் ஊகலில் பல் எதுகுல் பின் ஆகுது, யாராவது வாய் வழியாக வரலாம் என்று ஆசைப்பட்டால் அந்த கதவு அடைக்கப்பட்டுடும். வேற எவராவது அந்த வாயில் வழியாக, நோன்பாளிகளை தவிர வேற யாராவது அந்த வாயில் வழியாக வர வேண்டும் என்று பிரியப்பட்ட ஆசைப்பட்டால் அந்த வாயில் அடைக்கப்பட்டு விடும் என்ன பண்றாங்க நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே ரையான் என்கிற அந்த சொர்க்கத்தின் வாயில் வழியாக செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹு சுப்ஹானஹு பேசி எனக்கு கேட்டவங்க தரணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ செய்யுங்க. இன்னொரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க, எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய வழியிலே, அல்லாஹ்வின் பாதையிலே ஒரே ஒரு நாள் நோன்பு நோற்பாரோ அதற்கு உண்டான நன்மை என்பது அவருக்கும் நரகத்துக்கு மத்தியிலே 70 வருட பயண தூர இடைவெளியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிறார். சுப்ஹானல்லாஹ். எவர் அல்லாஹ்வுடைய வழியில ஒரே ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ அந்த ஒரு நாள் நோன்பின் மூலமாக அவருக்கும் நரகத்துக்கு மத்தியிலே 70 வருட பயண தூர இடைவெளியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிறார் என்று நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறார். 70 வருடம் நம்ம பயணம் மேற்கொண்டால் எத்தனை தூரத்தை நம்மளால் அடைய முடியும்? 70 வருடங்க. நம்முடைய ஆயுள் அப்படிதானே, இன்னைக்கு நம்முடைய அதிகபட்ச ஆயுள் 60 இருந்து 20க்குள்ளாக. அப்ப என்ன கணக்குன்னா, பிறந்ததோட இஞ்சி ஒருத்தர் நடத்துறான் அப்படின்னா 70 வயசுல மௌத்தா போகும்போது எங்க போய் சேர்ந்துட்டு போனோம்? என்ன வந்து உலகத்தை சுற்றி முடிச்சுட்டு போனா பல பல மடங்கு உலகத்தை சுற்றி முடிச்சிட முடியும் எனக்கு தெரிஞ்ச அப்படிதானே. சரிங்களா? அப்போ நடந்து போனா நான் சொல்றேன், நடந்து போனா 70 வருடம் பயணத்துவம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அது நடைபயணமா வாகன பயணமா அப்படின்ற விளக்கம் என்று சொல்லப்படுற 70 வருடங்கள் ஒரு மனிதன் பயணித்தால் எத்தனை இடைவெளியை தூரத்தை எல்லாம் நடக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு தூரத்தை அவனுக்கும் நரகத்து மத்தியில் அவனால் ஏற்படுத்த முடியும். எப்போது? எப்படி? ஒரே ஒரு நாள் அல்லாஹ்வுடைய வழியில நோன்பு வைப்பது மூலமாக, அல்லாஹ்வுடைய வழியில நோன்பு வைப்பது மூலமாக. சரிங்களா? அப்போ அன்பு சகோதரர் நோன்புடைய நன்மையை மிகுந்த செய்யணும், நாம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? கடைசியாக இறுதியாக இந்த நோன்புடைய நன்மையில் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறாங்க, அஃபியாமு ஜுன்னா, அசியாமு ஜுன்னா. இந்த நோன்பு என்பது உங்களுக்கு கேடயமாகும். இந்த நோன்பு என்பது உங்களுக்கு கேடயமாகும். நாளை மறுமை நாளிலே உங்களுக்கு ஆபத்துக்கள்,
சரிங்களா? ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது தண்டனைகள், வேதனைகள் உங்களுடைய செயல்பாடினால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் என்றால் அப்பொழுது உங்களுக்கு கேடயமா இது இருக்கும், இந்த நோன்பு இருக்கும். இந்த நோன்பு இருக்கும் என்று சொல்றாங்க. எப்படி போர்க்களத்தில் எதிரிகள் வீசக்கூடிய அம்பு, வாளு, இன்ன பிற ஆயுதங்கள், அவருடைய தாக்குதல்கள், இதையெல்லாம் தாங்குவதற்கு நமக்கு ஒரு கேடயம் இருக்குமோ, ஒரு கேடயத்தை வைத்து நம்மளால் தப்பித்துக் கொள்ள முடியுமோ, அது போன்று நாளை வறுமை நாளில் நமக்கு எதிராக சரிங்களா ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உருவானாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்ற வல்லது என்று சொல்றாங்க. இந்த நோம்பு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. உங்களை தாக்க வருகிற, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கு சொல்றாங்க. நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க. இறுதியாக 8வது சிறப்பாக நோம்பினுடைய 8வது பலனாக நம் ஷரீஅத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க, அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனு லில் அப்தி யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானுக்கு அவர் நோற்ற நோன்பும் அவர் ஓதிய குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடியதாக வரும். பரிந்து பேசக்கூடியதாக வரும். நோன்பு வந்து சொல்லுமா, ஐயாரம் என்னுடைய இறைவா, நான் அவனை உணவை விட்டு, குடிபானத்தை விட்டு, இன்ன பிற இச்சைகள், ஆசைகளை விட்டு நான் தடுத்திருக்கிறேன். அவனை நான் தடுத்திருக்கிறேன். அவன் விஷயத்தில் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று என்ன செய்யுமா குர்ஆன் அந்த நோன்பு சொல்லுமா. நோன்பு அல்லாஹ்வுடைய பரிந்துரைத்து அந்த அடியாரை கொண்டு போய் எங்க சேர்க்கணும் சொல்றாங்க, சொர்க்கத்தை கொண்டு போய் நுழைக்கும், சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்றாங்க. நபிகள் நாயகம் சொல்லி காமித்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாக்கியம் மிகுந்த, நன்மை மிகுந்த, சொல்லி முடியாத அளவுக்கு சிறப்புகள் கொண்ட நோன்பை தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் அந்த ரமலான் மாதத்திலே நோக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். இந்த அத்தனை சிறப்புகளும், இந்த அத்தனை நன்மைகளும் நாளை வறுமை நாளிலே நாம் பெற்று நம்முடைய கண்குளிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்பினுடைய நன்மைகளை மறுமை நாள் நம் அனைவருக்கும் தந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தமாக இன்றைய உரையை இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 தினம் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரைகள் இருக்கிறது. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இறையச்சத்தின் முன்மாதிரிகள் என்கின்ற அடிப்படையில், ஏன்னா இந்த நோக்கினுடைய நோக்கம் என்னதான், இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதுதான். சரிங்களா? இந்த இறையச்சம் ஒரு மனிதனால், ஒரு மனிதருக்கு வந்தால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்கிற அடிப்படையில் சில செய்திகள் இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினம் பார்ப்போம். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை கொண்டு நோன்பாளர்களுக்கான கஞ்சி செலவுகளும் இஃப்தாருடைய ஏற்பாடுகளும் அல்லாஹ்வுடைய பெரும் கொண்டு சிறப்பான முறையில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இஃப்தாருடைய செலவினங்களுக்கும் கஞ்சுடைய செலவுக்கும் ஒரு நாள் வந்து செலவினமாக 8000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வெளியே நீங்க போர்டு பார்த்தா எனக்கு பார்ப்பீங்க. நேற்று நான் பார்த்துட்டு போனேன். ஒரு 3 பேர் நடந்திருக்காங்களா, 30 நாள் அந்த அட்டவணை போடப்பட்டிருக்குது. ஒரு 3 நாட்களுக்கான தொகை வந்திருக்குது. மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் ஆரம்பத்தில் இப்படியான நிலைகள் இருந்தாலுமே அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை கொண்டு, அல்லாஹ்வுடைய உதவினால், உங்களுடைய உத்தரவுகளை கொண்டு மாஷா அல்லாஹ் தங்குதடை இல்லாம 30 நாட்களுடைய செலவினங்களையும் இந்த நிர்வாகம் இந்த பள்ளிவாசல் செய்திருக்கிறது. ஞாபகம் ஊட்டுவது எங்களுடைய கடமை என்கிற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பங்களிப்புகளை ஒவ்வொரு வருடம் நீங்கள் செய்வது போல இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஏன்னா சில பள்ளிவாசல்ல தேவைக்கு அதிகமாக வந்து கொட்டும், சில பள்ளிவாசல்ல தேவைக்கு இல்லாமல் போகக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் இதை புரிந்து வந்து உங்களுடைய பங்களிப்பும் செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் சொல்லி அவர் மூலமாக ரமலானுடைய ஒரு சில நாட்களுக்கு உண்டான தொகைகள் வரும் என்றால் நோன்பாளிகளுக்கு அது மூலமாக நம்மளால தேவையான அந்த வேலைகளை செய்ய முடியும். ஆக இதை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக உதவி செய்யக்கூடிய உதவியாளராக இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையும் பெரும் பாக்கியம் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லக்கும்.